என்னது பேசுனா தப்பா? ஜம்ப் பண்ணாம இருந்தா கூட தப்பா? புரியலல்ல? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சில கண்ட்ரிஸோட கல்ச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜப்பான். ஜப்பானில் சைலண்ட் ட்ரெயின் கல்ச்சர்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்பவே குவைட்டாக இருப்பாங்களாம், ஃபோனில் கூட பேச மாட்டாங்களாம். இதை தான் அவங்க ரெஸ்பெக்டாக நினைக்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கல்ச்சராக ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. அடுத்து கென்யா. கென்யாவில் ஜம்பிங் டான்ஸ் ஆஃப் மசாய் ட்ரைப் அப்படின்ட்டு ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது மசாய் பழங்குடி ஆண்கள் கென்யாவில் ஜம்ப் பண்ணுறத ஒரு காம்படிஷனாக வச்சுருப்பாங்களாம். அதில் யார் ரொம்ப ஹைட்டாக அதிகமாக ஜம்ப் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்களாம். அப்படி ஜம்ப் பண்ணி வின் பண்ணுறவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு நம்புகிறாங்க. அடுத்தது சவுத் கொரியா. சவுத் கொரியாவில் ஏஜ்க்கு ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது கொரியாவில் நீங்கள் பிறந்த உடனேவே 1 வயசு ஆகிடுவீங்க. அதுவும் ஜனவரி வந்தால் அடுத்த இயர் ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை டிசம்பர் 31 அன்னைக்கு பிறக்குதுன்னா அன்னைக்கு அதோட வயசு 1. அடுத்த நாள் ஜனவரி 1 வரும்போது அதோட வயசு 2 கால்குலேட் பண்ணுவாங்க. இதனால கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரியல் ஏஜோட 1 or 2 இயர்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது மெக்சிகோ. மெக்சிகோவில் டே ஆஃப் தி டெட் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நம்மெல்லாம் யாராவது இறந்துட்டா ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது தான் வழக்கம். ஆனால் மெக்சிகோவில் அப்படி இல்லை. அவங்க இறந்த ரிலேட்டிவ்ஸை செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஃபேஸில் மண்டையோடு மாதிரி பெயிண்ட் பண்ணி டான்ஸு ஸ்வீட்டுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இதை இறந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக நினைக்கிறாங்க. அடுத்தது எத்தியோப்பியா. இங்கே லிப் பிளேட்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் ஃபேஷன்னா இயரிங்ஸ், மேக்கப், நெயில் பாலிஷ் அப்படி இருக்கும்போது எத்தியோப்பியாவில் இருக்க பழங்குடி பெண்கள் ஒரு வித்தியாசமான பியூட்டி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கீழோதட கட் பண்ணி அதை ஸ்லோவாக இழுத்து களிமண் இல்லைன்னா மரத்தில் செஞ்ச பிளேட்டை போட்டுப்பாங்களாம். இதை ஒரு 15-16 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். மேரேஜ் வரைக்கும் அந்த பிளேட்டோட சைஸை அதிகமாக்கிட்டே போவாங்களாம். அந்த பிளேட்டோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவங்களும் அவ்வளோ அழகாக இருக்கிறத நம்புகிறாங்க. அடுத்தது பிரேசில். இங்கே சாட்டர்டே மவ் பழங்குடி மக்கள் புல்லட் அண்ட் க்ளவ் டெஸ்ட்னு ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. உலகத்திலேயே பூச்சிக்கடியில் ரொம்பவே பெயின்ஃபுல்லானதுன்னா இந்த புல்லட் அண்ட் பைட் தான் சொல்கிறாங்க. ஒரு எறும்பு கடிச்சாலே 24 மணி நேரத்துக்கு பயங்கரமான வலி இருக்குமா. ஆனால் இவங்க இந்த டெஸ்ட்டுக்காக ஒரு இலை வச்சு க்ளவுஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட எறும்புகளை விட்டு அதை கையில் மாட்டிக்கிட்டு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடணுமா. அதுவும் மூஞ்சில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் அழுகையோ எதுவுமே இருக்கக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு 20 முறை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு வாரியர்னு அறிவிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.